வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம நல்லா ஒரு டேஸ்டான ஹைதராபாதி சிக்கன் மசாலா கிரேவி தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா வறுத்தரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துருக்கேன். தயிர் கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்ன சைஸ் லெமனில் ஒரு பாதி அளவு லெமன் சாறு புழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் தயிர் எடுக்கும்போது புளிப்பான தயிராக இருந்துச்சுன்னா இந்த லெமன் ஜூஸ் சேர்க்காதீங்க. தயிர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கலர் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை கட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஹைதராபாதி சிக்கனுக்கெலாம் வெங்காயத்தை பொரிச்சிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமான கிரேவி வேணும்னா 3 வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும், கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது நல்லா ஊற விடணும். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஏறிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமாவது நல்லா ஊற விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் மசாலா வறுக்கிறதுக்கு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி. இப்போ நான் எடுக்கிற மசாலா எல்லாமே 3/4 கிலோ சிக்கனுக்கானது. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சி போகாமல் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரும் அந்த மல்லி சீரகம் எல்லாம், அது வரைக்கும் வறுத்து விட்டால் போதும். இப்போ மசாலா எல்லாமே ஓரளவுக்கு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதில் காரத்துக்கு நான் ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோன்றதுனால நம்ம மிளகு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை சேர்த்துட்டு அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொருள் எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஆறின மசாலாவை நான் மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கொஞ்சம் அரைபட்டு வந்த பிறகு இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். அதையுமே சேர்த்துட்டு நாம் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு கிரேவி குறைவாக வேணும்னா இந்த வெங்காயம் சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சம் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவி தேவைன்றதுனால அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரமாக நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருந்தது நல்லாவே ஊறி வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயில் பட்டை கிராம்பெல்லாம் வறுத்து அரைச்சதுனால சேர்க்கலை. இப்போ டைரெக்டாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வெங்காயம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விடுங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். மற்றதெல்லாம் நம்ம வறுத்துட்டு அரைச்சிருக்கிறதால வெங்காயம் மட்டும் வதங்கி வந்தால் போதும். இப்போ இந்த மசாலாவை நல்லா நான் வதக்கி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷம் கிட்டவே. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு அந்த மசாலாவோட ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நல்லா அந்த சிக்கனில்
ஒட்டி பிடிச்சி சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷமாக நல்லா அந்த மசாலாவோடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு அப்படியே சமன்படுத்தி விட்டுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் சின்னு பார்த்தா பாருங்கள், உங்களுக்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்லா தண்ணி கொஞ்சம் சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்குது. இப்போ மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுட்டு உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கிரேவி வர்ற மாதிரி பண்ணியிருக்கேன். அதனால் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் மிக்சிக்கு அப்புறம் நிறைய மசாலா இருக்கிறதால அதை அலசிட்டு சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் குழம்பு பண்ணுற மாதிரியே இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் கிரேவி கம்மியாக வேணால் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தான் தண்ணியெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சுட்டு நம்ம சிக்கனை வேக விட்டுடலாம். சிக்கன் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 நிமிஷம் பிடிக்கும். அதனால் நம்ம அப்படியே 20 நிமிஷமும் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு ஒரு 2-3 டைம் எடுத்து நம்ம இடையில கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் எல்லா சிக்கனும் ஒரே மாதிரியே நல்லா வெந்து வரும். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டு சிக்கனை வேக விட்டுடலாம். நம்ம ஊற்றிருந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு நல்லா கிரேவி திக்காகி வரட்டும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இடையில எடுத்து கலந்து விடுங்க. இப்போ பார்த்தா நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு சிக்கனுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நமக்கு நல்ல சுவையான ஹைதராபாதி மசாலா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தோடையுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.